ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிட் அண்ட் ரியல் சேனல். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன பதிவு அப்படி சொன்னோன்னா, இந்த கல்வாழையை பற்றியான ஒரு பதிவு தான் இது. கல்வாழை ஒரு 4 மாதம் ஆன கல்வாழை. எப்படின்னா, இது கல்வாழைங்கிறது வந்து காட்டில் தன்னால் முளைக்கக்கூடிய ஒரு வகையான வாழை. இது இந்த வாழைப்பழத்தில் விதை இருக்கும். வாழைப்பழத்தில் விதை இருக்குமான்னு கேட்டால், இந்த கல்வாழை வாழைப்பழத்தில் விதை இருக்கும். இது காட்டில் ஒயில்டாக இருக்கக்கூடிய கல்வாழை, தன்னைத்தானே. இது பழங்காலத்து செடி, வாழை செடி. ஆனால் இது வந்து நாங்கள் நட்டு வச்ச செடி. இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து நாங்கள் வந்து நட்டு வச்சது. அதான் வந்து வாழைக்கண்ணை எடுத்துகிட்டு வந்து, வாழையை கண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நாங்கள் நட்டு வச்சுருக்குறோம். இங்கே ஏன் நட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் நிற்கிற பகுதி பூரா பாறை. இந்த பாறையில் வந்து ஏலக்காய் செடி பயிரிடுவதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பயிரிடுவதற்கு முன்னாடி பாறை மேலே மண் இருந்தால் தானே பயிர் செய்ய முடியும். அதனால் என்ன செய்கிறோம், இப்போ பாறையாக இருந்ததுன்னா அந்த தண்ணி பூரா வந்ததுன்னா அதை அடிச்சுட்டு போயிடும், கீழே ஆகக்கூடிய எந்த சைடு இருக்காது. அப்போ வந்து அதை மண் அரிப்பை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக, அந்த தண்ணி வரும்போது மண் அரிப்பை வந்து நிப்பாட்டி மண் உருவாகுவதற்காக இந்த வாழையை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பயிர் செஞ்சுருவோம். பயிர் செஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹியூஜாக இதிலேருந்து நிறைய பக்கக்கண்ணுகள் வந்து இந்த இடம் ஃபுல்லாக, இந்த பாறை ஃபுல்லாக இது வந்து இந்த வாழைக்கண்ணை ஆக்கப்போய் வச்சிரும். இந்த வாழை இலை பார்த்திங்கன்னு சொன்னால் பெருசாக இருக்கும். அதாவது வீடு மேய்கிற அளவுக்கு பெரிய வாழை இலைகள். எவ்வளோ பெரிய வாழை இலைகள்னு பாருங்கள். இந்த இதிலே பாருங்கள் எவ்வளோ பெரிய வாழை இலைகளாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இன்னும் பெருசாக இருக்கும், பெருசாக ஹியூஜாக இருக்கும். ஒரு தகரம் அளவுக்கு, அந்த தகரம், ஒரு தகர ஷீட் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கூட வாழை இலைகள் இந்த இருக்குது. இந்த வாழை இலைகள்லாம் நாங்கள் வெட்டி போட்டு, இந்த மாதிரி வெட்டி கீழே இதை போட்டுக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வெட்டி போட்டு அப்படியே மண்ணை உருவாக்கி இது மேலே வந்து காரணம், அதாவது ஏலக்காய் செடி வைக்கிறதுக்கு இந்த கல்வாழையை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து எப்படின்னா, இந்த கல்வாழையை வந்து வச்சு பாறையிலையும், அதாவது பாறையிலையும் பயிர் செய்வதற்கு இந்த கல்வாழையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதை வந்து வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறொரு பதிவிலே நாம் சந்திக்கலாம். வேறொரு கல்வாழையும் கூட, அடுத்து இன்னொரு கல்வாழை கூட நம்ம பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. அது மேலே போய் ஷூட் பண்ணிவிட்டு வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன்.